நேத்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா கூட தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மாவும் பார்ப்பாங்க, கிரிக்கெட் பார்ப்பாங்க. உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்க அம்மா என்னை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. ஏய் என்னடா, இவங்களும் தமிழ் தலைவாஸ் மாதிரி தான் போல அப்படின்றாங்க. சீரியஸா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்துட்டு சென்னை எஃப்சி மட்டும்தான் அந்த போயிட்டானுங்க. அவனுங்க நடுவுல ஒரு இதுக்கு போயிடானுங்க. போயிட்டு இப்போ ரீசெண்டா குவாலிஃபை ஆயிட்டு இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே, தமிழ் தலைவாஸ், சென்னை எஃப்சி இந்த ஹோம் சப்போர்ட் பண்ற யாருக்குமே சீரியஸா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்ட காலம் தான். அண்ட் ஒரு ஒரு எங்க மிஸ் பண்ணோம் போன மேட்ச் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு இடத்துல வரேன் நான். இல்ல நான் பிளேயர்ஸ் பத்தியோ இல்ல யாரை பத்தியுமே இந்த இடத்துல எதுவுமே சொல்ல வரல. ஸ்கோர் எப்படி ஃபிளக்சுவேட் ஆச்சு அப்படின்றத மட்டும் தான் சொல்றேன். 14 ஓவர்ஸ்ல 151 ஃபார் 2 நினைக்கிறேன். த்ரீ 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 ஆனா ஒன்று விக்கெட்ஸ் விட்டுரு. 151 கைஸ் 14 ஓவர்ஸ்ல 15.3. அப்போ 155. 8 பால்ஸ்ல 9 பால்ஸ்ல வெறும் 4 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தோம் சிஎஸ்கே. ஓகேவா? அங்க இருந்து ஜஸ்ட் 27 பால்ஸ்ல 95 ரன்ஸ். 27 பால்ஸ்ல 95 ரன்ஸ் கன்சீட் பண்ணிருந்தோம். நான் யார் யார் என்னென்னு சொல்லிக்கிறேன். நூர் அகமதோட கடைசி ஓவர்ல 3 சிக்ஸர். கலீல் அகமதோட அதாவது 3 ஓவர்ல 17 ரன்னு. கடைசி ஒரு ஓவர்ல 20 ரன். அதுவே டீசன்ட் ஸ்பெல் தான் என்னை கேட்டா. அது அங்கேயே முடிச்சிருக்கலாம். சரி, அங்கேயும் முடிக்கல. நூர் அகமதுல முடிக்கல, கலீல் அகமதுல முடிக்கல. கம்போஜ் 207. அங்கிருந்து 237 அட் எண்ட் ஆஃப் 19 ஓவர். சரி, அங்கேயும் முடிச்சிருக்கலாம். ஓவர்டன் ஓகே, ஒரு டீசன்ட் லாஸ்ட் ஓவர் 13 ரன்ஸ். பரவாயில்ல. 250 தான். மாடர்ன் கிரிக்கெட்ல ஓடிஐல நல்ல ஸ்கோர்னு நினைக்கலாம். T20 இது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா மாத்திட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கேனால ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவோம் 200 அடிக்க முடியலன்னு. இப்போ 200 மட்டும் தான் அடிக்க முடியுன்றதுதான் பிரச்சனை. ஏன்னா அதான் ஒரு காலத்துல ஆர்சிபியை கலாய்ச்சி அந்த ஒரு மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா 200 அடிக்கிற பேட்டிங் லைனப் இருக்கு, 250 கொடுக்குற பவுலிங் லைனப் இருக்கு. கைஸ், ஸ்பின் பவுலருக்கு ஒரு லெவல் ஆஃப் பவுன்ஸ் செட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பின் பவுலருக்கு வந்துட்டு இந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, செஸ்ட் ரீஜனுக்கு பவுன்சர் கொடுத்துடணும். ஏன்னா நீ ஸ்பின்னுக்கு வந்து ஆடுறப்போ எவனுமே அவ்வளவு அந்த ரூல் மாத்தணும். ஆயிரத்தி இருக்கு. ஏன்னா நான் பார்த்தேன். ஏன்னா அஸ்வின் பாராட்டிட்டு இருந்தா குணால் பாண்டியா பயங்கரமா. அஸ்வினுக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு இது இருக்கும்டா, நீ வந்துட்டு ரூலை பிரீச் பண்ற, அந்த ரூலை வந்துட்டு அந்த லூப் கண்டுபிடிக்கிறனாலே அஸ்வின் உடனே குஷி ஆயிரும். அப்படியே வந்து டிக்கு டிக்கு இறக்க ஆரம்பிச்சிடும். சீரியஸா இது இது வந்து மாஸ்டர் மைண்டு, மாஸ்டர் ஸ்ட்ரோக்கும் கிடையாது, ஒரு புண்டையும் கிடையாது. சீரியஸா அவன் வந்துட்டு இதுக்கு ஒரு ரூல் செட் பண்ணுங்க. ஏன்னா லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறான், இது எறிறானா ஏடா அப்ரிடி போடுவான். அப்ரிடியும் 125ல போட்டான் தான். ஆனா அவன் எப்படி போடுவான்? ஒரு ஸ்பின்னருக்கு ஏத்த மாதிரி போடுவான். பவுன்சர் தூபே ஹைட்டுக்கு பவுன்சர் இங்கே போகுது, ஒயிட் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் பவுன்ஸும் கொடுக்கல, அவுட். அதாவது எனக்கு என்ன என்ன புரியலனா, டேய் நீ ஃபர்ஸ்ட் பவுன்ஸும் கொடுக்க மாட்ட, அதுவும் இங்க போடுறான் ஸ்பின்னர் அப்படின்றப்போ ரூல் புண்டை வச்சவன போயிட்டு நிக்க வைக்கணும். ஓ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு 10 வக்குன்னு 128ல போடணும். இது இந்த இடத்துக்கு பவுன்சர் கழுத்துக்கு போடணும். எப்படா ஆடுவ? அதான் ரூலை மட்டும் எப்படி சொல்றதுன்னா, உனக்கு ஃபாஸ்ட் பவுலர் பவுன்சர் போடுறான் அப்படின்னா உனக்கு அந்த டைம் இருக்கும். ஒரு ஒரு காஷன்ல இருப்ப. எய்தர் ஷார்ட் பாலா இல்ல ஃபுல்லர் லென்த் வருதா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். 2 ஸ்டெப் எடுத்து வச்சான், வக்கு நெறிஞ்சிட்டு இருக்கான். அவன் திடீர்னு அந்த அந்த ஸ்பேஸ்ல அவனுக்கு டைமிங்கே இருக்காதுடா. அவன் அவன் போடுறான், அவ்வளவு பேஸ்ல போடுறப்போ உனக்கு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. லிட்டரல் மாங்காடி மாதிரி தான் இருக்கும். ஆடும்போது எப்படின்னா மாங்காடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்ஷனோட வர்றது உனக்கு தெரியும். லைக் ஆக்ஷனோட பாஸ் போர்டிங், அந்த ஆக்ஷனோட வரும்போது உன்னால அந்த பேஸ கால்குலேட் பண்ணி ஆட முடியும். ஓகே, அப்படி நீ ரெடி ஆயிடுவ. நீ 2 ஸ்டெப் தான் இருக்கான், நடந்து வந்து டொமால் எறிகிறான் அப்படின்னா அது ஒரு ரியாக்ட் பண்றதுக்கு இதுவா தான் இருக்கும். அதான் இன்னொன்னு, அவன் ஃபாஸ்டா நார்மலா போறான். ஸ்பின்னர் மாதிரி 128ல போட்டா பிரச்சனையே இல்லையே இந்த இடத்துல. அவன் நார்மலா போட்ட பால்லாம் சொல்லல, நான் சொல்றது அந்த பவுன்சருக்கு மட்டும்தான். கமெண்ட்ஸ்ல வந்து யாரும் கழிவு ஊத்த வேணாம். குணால் பாண்டியா ஃபேன்ஸ் வந்தளிக்காதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஓகே இது இல்லாம எனக்கு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலேயுமே ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருந்துச்சு. கண்டா வர சொல்லுங்கன்னு பிரவீஸ்க்கு எடிட் போட்டுட்டு இருக்கானுங்க. சில சிஎஸ்கே ஃபேன் அதான் வந்து ஆள் சொல்லி சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் தானே சொல்றேன். அது அதாவது போட்டுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்டன்சி ருத்ராஜ்ன்றது நான் சொல்றேன் பாருங்க. ஓட்ட நான் அதுக்கு முன்னாடி போட்ட ஓவர் தான் 30 ரன்னுக்கு
போட்ட முன்னாடி ஓவர் தான் என்ன பண்ணிருப்பான், ஒரு விக்கெட் எடுத்து 3 டாட் பால் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் இவன் பிளெமிங், நீங்க ரீல்ஸ்ல அஸ்வின் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பாத்திருப்பீங்க. அந்த இந்த பக்கத்துல வந்து அதே ஆக்கர் பிளான் தான் போடுறான், மாறவே இல்ல. எவ்வளவு அடி அடி அடிச்சுமே எந்த அரௌண்ட் பக்கம் அரௌண்ட் தானடா அது. இன்னொன்னு அறாதான் ஓ, ம், 100 அகமதும் அரௌண்டுக்கு மாறினான். என்ன ம், பண்ணானா, ம். 100 அகமது வந்து 2 சிக்ஸ் போன உடனே அவனும் அரௌண்ட்ல இருந்து போட ஆரம்பிச்சிட்டான். நான் பாக்குறேன், ஓட்டன்னு அரௌண்டுக்கு மாறுறான், 100 அகமது அரௌண்டுக்கு வரான். நான் வந்துட்டு இது என்னடா பிளானு, அரௌண்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணானா ஒண்ணுமே இல்ல, வேரியேஷன் இல்ல, எதுவுமே இல்ல, ஒய்டா போடல, ஒரு ஜஸ்ட் ஷார்ட்டா க்ளூலெஸ்ஸா போட்டான். இருந்தாடா. இப்போ வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு இருக்கும். ஓகேவா, இது எல்லா டீமும் அப்படிதான் வச்சிருப்பானுங்க. ஓகேடா, அவன் இப்படி போட்டு அடிக்கிறான் அப்படின்னா சரி அடுத்த பிளான் போவோம். ஓகே இதுவும் அடிக்கிறான், அடுத்த பிளான் போவோம். அப்படி இல்ல, அவன் அவன் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரே பிளான் தான் தம்பி. அந்த பக்கத்துல இருந்து வரான், யாக்கர் எய்ம் பண்றான், மிஸ் ஆகுது, அடிக்கிறான். அந்த பக்கத்துல இருந்து அதுவும் அன்சுல் ஒரு கம்போஜ் போலர் ரெண்டு போல்ட் எடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு போலர் நோ அப்படி பால். வந்து போட்டு மிஸ் பண்ணா பரவாயில்ல. கடைசி ஓவர் போட்ட 3 பேருமே அப்படித்தான் போட்டானுங்க. அதே பிளானு, அதே இது, எதுவுமே மாறல. ஒரு மாதிரி வந்து சீரியஸா பழைய ஓல்ட் பவர் ஸ்கூல்லே பிளேல இருக்கானுங்க. இன்னொன்னு அந்த ஒரு பழைய பழைய ஓல்ட் ஸ்கூல்ல அதை என்னமோ விட்டுக்கடா. நான் என்ன சொல்றேன், அது ஆமாடா, ம், மேத்தனும் தான்டா, பேட்டிங் நல்லா இருக்கு இப்போதைக்கு, 200 ரீச் பண்றோம், பவுலிங் ஸ்ட்ரென்த் பண்ணணும், நல்ல காம்படிஷனா போகணும்னு வச்சுக்கோயேன். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்துட்டு ஒரு ஒய்டிஆர் தரோ இல்ல டேரக்டா ஸ்டெம்ப் 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு பேட்ஸ்மேன் வந்துட்டு பேட்ஸ்மேன் ஒய்டு இதுக்கு போனானா நீ அவனை இது பண்ணுவ. அதாவது எப்படின்னா, பேட்ஸ்மேன் ஒய்டு இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணானா நீ அவனுக்கு ஸ்டெம்பில் போடுவ, ஸ்டெம்புக்கு நின்னானா ஒயிட்ல போட்டு டபுள்ஸ் எல்லாம் பாக்குற. ஆனா மாட்டிக்கிறியே அந்த இடத்துலயே என்னன்னா, பேட்ஸ்மேனுக்கு வந்து நீ எய்தர் ப்ரெடிக்டபிளா இருக்கியே. ப்ரெடிக்டபிள், இந்த 2 பால் தானே புரியுதா, இந்த 2 தான் 50-50 மாட்டிக்கிற. அந்த இடத்துல பவுன்சர் போட்டாலும் சின்னசாமி மாட்டிக்கிட்ட, எட்ஜ் ஒண்ணுமே நீ போட்டாலே சிக்ஸ், மிஸ்டேக் பண்ணா சிக்ஸ் போயிடும். சிக்ஸ் போயிடுது. அப்படிதான் போச்சு நேத்து எல்லா சிக்ஸுமே. ஏன்டா இவன் கிளியர் பண்ணிட்டு இருந்தான்டா, மேட் ஹென்ரி கிளியர் பண்றான், யாரு கம்போஸ் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டு கம்போ இருக்கான். சிக்ஸ் அடிச்சான், கம்போ சிக்ஸ் அடிச்சான். அந்த மாதிரி இருக்கிற பிச்சில போயிட்டு நீ டிம் டேவிடுக்கு வந்து எட்ஜ் பட்டு மேல போய் பிடிச்சிடலாம் அப்படின்னா, விராட் கோலி அவன் ஏதாவது பேசாதீங்களா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நல்ல நல்ல அதாவது காம்படிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நேத்தானா நல்லா டிம் டேவிட் சூப்பரா ஆடினா ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுட்டு என்ன பண்ணனா, விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு முடிச்சுட்டு அனுஷ்கா சர்மா கிஸ் கொடுத்துருப்பான். இவன் அடிச்சு முடிச்சிட்டு விராட் கோலி கிஸ் கொடுத்துருப்பான். அது ஒரு மாதிரி நல்லா ஃபன்னா இருந்துச்சு இவனுக்கு டீமுக்கா பார்க்கும் போது. இவனுக்கு டீம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதாவது என்னதான் நம்மளுக்கு நம்மளை போட்டு கடிச்சிட்டு இருக்கானுங்க, இன்னுமே ஸ்டேடியம் நிறைய பேர் பிடிச்சி கத்திட்டு இருக்கானுங்கனாலுமே கம்பேரிட்டிவ்லி நல்ல டீமா இருக்கானுங்க. இந்த வாட்டியுமே ஃபைனல்ஸ் போறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்கு. பவுலிங்கும் சூப்பரா இருக்கு, பேட்டிங் எல்லாருமே செம்ம ஃபார்ம்ல இருக்கானுங்க. மீம்லாம் ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னது, அதாவது ஈஸ்டர் அப்பவும் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. அதாவது ஃப்ரைடே அப்போ சிலுவையில் அடிச்சாங்களா, ஞாயிற்றுக்கிழமை எழுந்து வருவாரா இயேசு அப்படின்னாங்க. திருப்பி ஞாயிற்றுக்கிழமை இயேசு சிலுவையில அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா செத்துட்டான்டா இருந்துச்சு. அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி, ஏதாவது இன்னொன்னு பாசிட்டிவ்ஸும் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளே நல்லாவே இருக்காங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க 3 பேருமே பவர் பிளே போற பவுலர். அது வெயிட் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. சொல்லு வெயிட் சொல்லு. வெயிட் பவர் பிளே சூப்பரா இருந்துச்சு நமக்கா. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ம். என்னோட என்னோட கண்ணுக்குட்டி சர்ஃப்ராஸ் கான் எங்க இருந்தாலும் நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே மேட்ச் அன்னைக்கு சேப்பாக்கல டிக்கெட் எடுத்துட்டு நான் போய் சர்ஃப்ராஸ் கான் காலில் விழுகிறேன், காலில் விழுங்கடா அப்படின்ட்டு என் தலைவர் காலில் போய் விழுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸா தோனி இருப்பான், தலை கொஞ்சம் ஏய் தள்ளு தல்றா அப்படி சொல்லிட்டு. தல்றா முதல்ல, ஏய் அதனால ஓரம் போக சொல்லு. சர்ஃப்ராஸ் கான் போய் விழுந்துட்டு இருப்பேன் காலில், ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு இருப்பேன். தலைவா தலைவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கட்டையை தலைவனுக்கு ஒரு தூக்கி செலவாயிட்டு போடு போடு, போடு, ஆட்டோகிராஃப் கட்டையை தூக்கி. ஆட்டோகிராஃப் போட்டு தலைவா அப்படின்ட்டு இருப்பேன். அதாவது நண்பர்களே, என்னன்னா போன வருஷம் 150 எப்படி, போன வருஷம் 150 ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ஜடேஜா, அஸ்வின் அப்படின்ற மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் 8, 7 அப்படி போட்டிருப்பாங்க. தலைவனுக்கு ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேருமே 7, 8 போட்டாடுங்கும் போது இவனுக்கு பிரச்சனையே இல்லை. இவனுக்கு வந்து ரன் அதிகமா போனாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு போனாலும் பிரச்சனை இல்ல. ஏய் அவன் அழகா போட்டு 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 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருந்த அட்டாக்கிங்கா. பட் இவனுக்கு இவனே சோல் ஸ்பின்னர், இவன் ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கான்றதுனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது ஃபுல் இதுவா போறதா, அதாவது லைக் நம்ம விக்கெட்டுக்காக போறதா இல்ல எக்கனாமிக்கலா போறதா அப்படின்னு நடுவுல மாட்டிக்கிட்டான். நீங்க ரஷித் கானுமே அப்படிதான் இருந்தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிடிக்கு வந்த ஸ்டார்டிங்ல வந்து, ஏன்னா அவன் மட்டும் தான் சோல் ஸ்பின்னர். அப்புறம் சாய் கிஷோர் வந்ததுக்கு அப்புறம் தான் பயங்கரமா காம்ப்ளிமெண்ட் பண்ணி ரஷித் கான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ அதான் இன்னொன்னு, இருங்க இருங்க, வச்சே அவன். சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் இருந்துக்கிட்டு வெறும் ஒரே ஒரு ஸ்பின்னரை மட்டும் ரொட்டேட் பண்ணி நீ ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணது ஒரு பெரிய 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 ஒரு பேட் ஆப்ஷன். ஏன்னா உனக்கு வந்துட்டு வெளில ஸ்பின்னர்ஸ் இல்லாமலாம் இல்ல, அகில் ஹுசைன் இருக்கான், பிரசாந்த் வீர் போட ஸ்ரேயஸ் மாட்டான், கோபால். ஓகே ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கான், இவ்வளவு பேரை வச்சுட்டு
நீ வந்து அவனை பெஞ்ச் பண்ணிட்டு அந்த டேலண்ட்டை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிரசாந்த் வீரோட பேட்டிங்கை வந்துட்டு வேற எந்த பிளேயர் வேணா காம்பன்சேட் பண்ணலாம். பட் ஸ்பின்னிங் ஆப்ஷனு உனக்கு ஒருத்தன் உள்ள ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் வரான், உனக்கு ஒரு ஒரு ஏய் சூப்பரா போட்டான்டா தூபே. ஒரு ஓவர்டன் ஒரு சூப்பரா போட்டான்டா. அதோட புரியுதா? இரு 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 இவங்க எல்லாருமே ருத்ராஜ் கேப்டன் அடிச்சிட்டு இருந்தானுங்க. எதுக்கு தூபே செகண்ட் ஓவர் கொடுத்தீங்க? ஏன்னா தூபே ஃபர்ஸ்ட் சூப்பரா போட்டானே. நீ எப்படி சொல்லு சொல்லிக்கிறேன். அப்ப கடைசி ஒரு எப்படியோ ஒண்ணுப்பா 2 ஓவர் ஓவர்டனுக்கு 1 ஓவர் முடிச்சு கட் பண்ணிட்டான். இவனுக்கும் தூபேக்கும் ஓவர் போட்டு கட் பண்ணிட்டான். மீதி வந்துட்டு வேற 2 பவுலர், ஒரு பவுலரை வச்சு 2 ஓவர் போட்டு அடி வாங்கி முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன தெரியுமா இதே இடத்துல வந்து சொல்லிருப்பீங்க, ஏன் 2வது ஓவர் கொடுக்கல தூபேக்கு? ஓவர் சூப்பரா போட்டாரு, ஹைட்டை வச்சு பவுன்சர் நல்லா போட்டாரு, ஏன் ஓவர்டனுக்கு அவர் விக்கெட் எடுத்தாரு? டேய் என்ன நியாயமா பேசுங்கடா. அவன் நல்லா போட்டான் அன்னைக்கு நல்லா. இதுவே நான் என்ன சொல்லிருப்பேன்னா ஒரு ஓவர்ல கட் பண்ணிருக்கலாம் 2 பேருமே. எப்போ அப்படின்னா ஒரு ஸ்பின்னர் அடிஷனலா பிரசாந்த் பவுலிங் போடுறதான்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்காங்க டெசிக்னேட்டட் பூலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கட் பண்ணிட்டு முடிச்சிருக்கலாம். இல்லையே பட் நீ எங்க மாட்டிக்கிட்டனா, உனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கிடையாது. உனக்கு 5வது பவுலரே வந்துட்டு ஓவர்டன் தான். 5th பவுலரை ஓவர்டனை வச்சுட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு மொக்க டீம்ல ஓவர்டன் அண்ட் தூபே அவனுக்கு ஒரு ஓவர் வேணா போட்டு தள்ளலாம். ஒரு நல்லா போயிட்டு இருக்கு, மொமெண்டம் இப்பதான் பிரேக் ஆயிருக்குன்னா டக்குன்னு ஒரு ஓவர் தள்ளி விட்டுறலாம். அந்த மாதிரி பவுலர்ஸ் தானே தவிர்த்து ஒரு நல்ல ஸ்பின்னரோ டக்குன்னு உனக்கு பவர் பிளேல போறதுக்கு ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஆனா அக்யூரேஷன் அப்படி இல்லை. உனக்கு பவர் பிளேல ஒரு ஆப்ஷன்ல இருப்பான். ஓவரே போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கான். வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சரி அண்ட் டிஎஸ்கேக்கும் சரி. அப்புறம் பயங்கரமா கிளியர் பண்ணுவான். ஃபீல்டர் சரியான ஃபீல்டர். இப்போ சொல்லு. என்னன்னா நம்ம டீமோட சீனியர் ஃபீல்டர்ஸ் யாருன்னு பார்த்தா சர்ஃப்ராஸ் கான் தான் கைஸ். கையில எடுத்த உடனே ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது, ஏய் எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் காட்டுறான். நல்லா இருந்துச்சு ஃபீல்ட்ல பாக்குறதுக்கு, ஜாலியா இருந்தான். டீம்ல அதாவது டீம்ல ஓரளவுக்கு நல்ல பாடி லாங்குவேஜ் இருக்குதுன்னு பார்த்தா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், சர்ஃப்ராஸ் கான், கலீல் அஹமத் ஃபீல்டிங் தான் பண்ண மாட்டானே தவிர ஸ்லெட்ஜ் பண்ணிட்டு இருந்தான். அவன் போயிட்டு தேவ்தத் பிடிக்கல போயிட்டு என்ன அப்படி பட்டு ஸ்லெட்ஜ் பண்ணிட்டு இருந்தான். அது நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி சிஎஸ்கே பிளேயர்ஸ் யாரும் அதான் பண்ண மாட்டானுங்க. கட்டிட்டு இருப்பாரு. கலீல் அஹமத் பார்க்கவே இல்லை. ஏன்னா 3 ஓவர் பயங்கரமா போட்டான். 18 இருந்தா 3 ஓவர் 18 இருந்தான். 17 ஓகே பயங்கரமா போட்டு இருந்தான். சோ அவன் வந்து ஸ்லெட்ஜ் பண்ணிட்டு இருந்தான். தேவ்தத் பிடிக்கல போயிட்டு என்னடா என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா இருந்துச்சு. இவங்க 3 பேர் தான் ஓரளவுக்கு நல்ல பாடி லாங்குவேஜோட இருக்கானுங்க. எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா எது மேட்சா என்னது ஆடணுமா சிஎஸ்கேவா அந்த மாதிரி அந்த ஒரு ஷோல்டர் டிராப் ஆகி ஏன்டா ஆடணும் அப்படின்னு டீம் கிட்ட பேக்கப் கிடைச்சது. டீம் கிட்ட பேக்கப் என்னன்னு சொன்னா டாஸ்லயே சொன்னோம் இல்ல நான் ஏன் 5-7 போறோம் அப்படின்னா அப்பதான் டீம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நாங்க கட்டன் சாய்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து டீமுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அவன் டீம் பேக்கப் பண்ணியுமே அவனுங்க ஷோல்டர் டிராப் ஆனதான் கடுப்பா இருக்கு. இன்னொன்னு ஏன் விராட் கோலி எதுக்கு விராட் கோலி கேட்டு எடுத்தீங்க? நேரம் 2-10 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா? விராட் கோலி நீ கடைசி வரைக்கும் ஆடுப்பா, எவ்வளவு ரன் தேர்த்த முடியுமா தேத்தி கோப்பான்னு சொல்லியிருந்தா ஒரு கியூட் 70 பால்ஸ் 5 செஞ்சுரி அடிச்சிருப்பாரு ஜாலியா. 70 பால்ஸ் கூட வேணா 40 அடிக்கிறாருனா கூட அதுக்கப்புறம் நல்லா விளாண்டுருப்பாரு. நம்ம ஒரு 250 போயிருக்குமோ பாத்துருக்க மாட்டோம். கண்டிப்பா ஷோரா சொல்லுவேன், சான்ஸே இல்லை. ஆனா விராட் கோலி விக்கெட்டே எடுத்துட்டீங்க. நேற்று டச்ல இல்லாத பில்சால் விக்கெட்டே எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தேவ்தத் படிக்கல் நேற்று தான் தேவ்தத் படிக்கல் மாதிரியே சீரியஸா ஆடிட்டு இருந்தான். அவன் விக்கெட் எடுத்துட்டீங்க. கீழே வரவன் பூரா அடிக்கிறவன் போல அடிக்கிறானுங்க, பாஞ்சு அடிக்கிறானுங்க. இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபி 2 மேட்ச் வந்துட்டு வெளில இருக்கான். 7 ஹோம் மேட்ச்ல 2 ஹோம் மேட்ச் வெளியிலன்னு இருக்கானுங்க. தயவு செஞ்சு அங்க போய் ஆடுங்க. எரிச்சலா இருக்கும் ஸ்டேடியத்தை பார்க்க. ஸ்டேடியமே கிடையாது. சைட்ஸ்ல 80 மீட்டர் இருக்கான் ஒரு சைடு மட்டும். மீதி எல்லா சைடுமே சேர்த்து 70 மீட்டர் தான். லைட்ஸ் நல்லா இல்ல, ஃபுல்லா ரெட் லைட் ஏரியா மாதிரி இருக்கு. ஐ மீன் அந்த ரெட் கலர்ல போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பாலுமே போல லைக் நீ நிறைய பார்த்தனா பிட்ச் ஆடி நின்னுடுச்சு. பிட்ச் ஆயிட்டு கிரிக்கெட் 07 விளையாண்டுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பால் எப்படின்னா இந்த மெல்பர்ன் பிட்ச் ஒன்று இருக்கும். என்னன்னா வெட் கண்டிஷன்ஸ்ல வச்சிருவான் அவுட்ஃபீல்டு. பிட்ச் வந்துட்டு செம்ம வெட்டா வச்சிருவானுங்க. எப்படி இருக்கும்னா பால் வந்து பவுலிங் போடுறப்ப ஷேன்வானுக்கு ஷார்ட்டா பிட்ச் பண்ணனா ஸ்ட்ரைட்டா 2வது பிட்ச் வந்து ஸ்டெம்பிள் அடிக்கும். அவ்வளவு லோவா போகும். பேட்ஸ்மேன் ஹூக் ஷாட் ஆடிட்டு இருப்பான், போல்ட் அடிச்சிட்டு இருக்கும் பால். அதே மாதிரி மேல அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ ஏர்ல இந்த 1 பிட்ச் ஆகும்ல அப்படியே உருள ஆரம்பிச்சிடும் பால். பிட்ச் ஆகனே உருள. அந்த மாதிரிதான் இருந்துச்சு நேற்று. நின்றுச்சு ஆர்ஜே பாலாஜி கத்துறான் ஒரு பவுண்டரிங்க ஒரு வழியா அப்படின்னா தொப்புன்னு நின்றுச்சு. அதே இடத்துல பால் நகரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸா அந்த பிட்ச் தான் எப்படியோ நல்லா தண்ணி வந்துட்டு லிட்டர் கணக்குல ஊத்திருப்பானுங்க போல.
பால் நகரவே கூடாதுன்னு, இல்ல மழை எதுவும் பெஞ்சான்னு தெரியல. பட் ஆனா பிச் வந்து அதான் செம friends. மோசமா இருந்துச்சு. சரி, நாங்க வந்து இந்த மேட்சோட இது முடிச்சுக்கிறோம். ஒரு வாரம் கேப் வேணா நான் திருப்பி வருவோம். நடுவுல ஒரு தேர்ஸ்டே திருப்பி வந்து நாங்க உட்காந்து நாங்க நாங்க ஒரு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இதுக்கப்புறம் இதுல கம்பேக் சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இது அந்த கிடையாது கிடையாது கிடையாது. ஏய் அதுதான் இது கிடையாது. டூ ஆப்ஷன், அக்செப்டன்ஸா இல்ல டிஃபீட்டா. அது அது வந்து 4-0 சீவலா 4-0 வரும். சதுராதா. பாவா இந்த வீடு வெடிக்குங்கிற, வெடிக்காதுங்க, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இல்லடா, சொல்லு 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 சொல்லு. 4-0 இருந்து கம்பேக் கொடுக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து த்ரீ பாப்பீங்க. ஜீரோ தான்டா. ஏய் அடுத்த நாளைக்கு மேட்ச் சேர்த்து சொல்றேன், சும்மா இருங்க. அடுத்த அதை மேட்ச்ல வந்து ப்ரிவியூ பண்ணுவோம்னு சொல்ல வரேன் நானு. நம்ம வந்து பிளானிங், ப்ரீ பிளானிங், பாசிட்டிவ்ஸ். இந்த மேட்ச் ஃபுல்லா இது தானே பேசிட்டோம். பாப்போம் பாப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆம்பளை ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்கடா. பார்க்க மாட்டாங்க. பாக்குறது மேக்ஸிமம் மினிட்ஸ்ல 2 மினிட்ஸ் 2 நிமிஷம் தான் பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு முடிஞ்சல எதுக்கு பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறானுங்க. நீ நீ வேற தினேஷ் வேற தொடைய காமிச்சான், அதை வேற தலையை வச்சு மறைச்சிட்ட நீ மறைச்சிட்டேன். வேற. அப்படி ஏன் பை ஏன் இப்படி பண்றீங்க? ஃபேன்ஸ் வரவா நம்மளுக்கு? பேன் அடிச்சிருவாங்க. அவனுக்கு கேத் கமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கான்.